அக்கா டேய் சுத்தனை கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? என்னது சுத்தனை கேட்டீங்களா? அக்கா வந்து காஃபி கேட்டீங்க சொல்லிட்டு காஃபி போட்டு கொடுத்துருக்குது. அதை தான் சொன்னேன். கழுவைக்கு கொழுப்பு பாத்தியா? ஏன் அப்படி சொல்றீங்க? இது காஃபி இது கொதிக்க தண்ணி தந்து கொடுத்தா காஃபி நான் சொல்லுவாங்க, சுத்தனை சொல்லுவாங்க. உங்களுக்கு நாங்களாவது ஏதாவது போட்டு தரமே. கழுவி காஃபி கிடைச்சுன்னா காஃபி போட்டு கொடுக்க கூடாது, கோமியத்தை பிடிச்சி தந்து கொடுக்கணும். என்ன பூமியை பார்த்து என்ன யோசிச்சுனுக்கா? அது ஒண்ணும் இல்லக்கா, நீங்க வந்து எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்கன்னு யோசிச்சுருக்கேன். ஆமா, நீ யாரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது பாரு. அக்காவை தங்கச்சி கூட்டு கலவானீங்க தானே. பத்தாவதுக்கு வீட்டுக்கு வந்த 3 மருமகளையும் உங்க கூட சேர்த்துக்கினீங்க. மொத்தம் 5 கூட்டு கலவானீங்க இருக்குது இங்க. நீங்க எந்தெந்த நேரத்துக்கு எப்படி எப்படி யோசிப்பீங்க எல்லாம் எனக்கு தெரியும். காப்பியை கூட இப்படி சொன்னா மட்டும் கோவம் வந்துடும் உனக்கும் உங்க அக்காக்கும். இது சுத்தம் இல்லாம அது அது சுத்தம் இதை குடிங்க குடிங்க. எனக்கு என்னமோ மாடு தண்ணி குடிக்கிற சவுண்டே கேக்குது. காப்பியை கொடுத்துட்டு சிட்டா பறந்துட்டு இருப்பா. இங்கே நிக்கிறா தூண் கணக்கா. என்ன விஷயம் தெரியலையே. ஏன்டி எவ்வளவு முடிச்சிட்டீங்களா? சாமா கழுவிட்டா, துணியில துவைச்சாச்சா, சமைச்சாச்சா, மத்தியானத்துக்கு சமையல் ரெடி ஆயிடுச்சா? அக்கா ரெடி பண்ணிருக்காங்க. என்ன குழம்பு வைக்கிறா? அது வந்து மறந்து போச்சு. என்னடியா சமைக்கிறாளா இல்லையா? சமைக்கிறாங்க. என்ன குழம்புனா மீன் குழம்பு. ஆமா மீன் வாங்கிச்சு, மீன் குழம்பு. மீனா யார் வேணும் கொடுத்தது? அது வந்து மீன் திறமையில வந்ததே. என்ன மீன் வாங்கினா? காரப்பொடி மீன் வாங்கிக்கிட்ட. காரப்பொடி மீனா? சுத்தம் காரப்பொடியா? ஆமாட்டா அந்த மீன் தான். அது வந்து சாதா மீன் குழம்பு வைக்கிற மாதிரி வைக்க கூடாது. வேற எப்படியா? அது வந்து கொஞ்சோண்டு மிளகு ஜீரகம் கொஞ்சோண்டு சுக்கு அப்புறம் பூண்டு இதெல்லாம் வந்து அரைச்சி அதில் ஊற்றணும். அப்பதான் சுத்தம் காரப்பொடி மீன் நல்லா இருக்கும், சளியில நல்லா இருக்கும், அது ருசியாகவும் இருக்கும். இப்போ உங்க கிட்ட சொல்லு, ஒரே குழம்பு மாதிரி வச்சிருப்பா, வாயில் வைக்க முடியாது. அப்புறம் என்ன சொன்னீங்க? மிளகு ஜீரகம் அப்புறம் சுக்கு கொஞ்சம் பூண்டா? ஆமாண்டி கொஞ்சோண்டு வெள்ளை கலக்கு இந்த போட்டு சொல்லு. அந்த மழை காலத்துக்கு நல்லா இதமாக இருக்கும் அந்த குழம்பு. சரிங்க அதை சொல்கிறேன். இந்த மிளகு ஜீரகம் இந்த வெள்ளக்கடகு முழுத்தையும் லேசாக வறுத்துக்க சொல்லு. வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிங்கன்னா அது கூட வந்து அந்த சுக்கு பூண்டு எல்லாத்தையும் போட்டு அரைக்க சொல்லு. அம்மியில் போட்டு அரைக்க சொல்லு. மிக்சியில் போட்டு அரைக்க போறா. அம்மியில் அரைச்சா நல்லா ருசியாக இருக்கும், நல்லா இருக்கும் வாசனையா. அம்மியில் ஏன் மிக்சி இருக்கும்போது எதுக்கு அம்மியில் அரைக்கணும்? கிளவித்தோட தாங்க முடியலம்மா. சொல்கிறேன். சீக்கிரம் போய் சொல்லு, குழம்பு வச்சு முடிச்சிடப்பா. அதான் உங்ககிட்ட ஒரு விஷயம். அதான் நீங்க குட்டி போட்ட பூனை சுற்றி இருக்கும்போது தெரியும் ஏதோ நேற்று வந்துருக்க கதைன்னு. என்ன செங்கலமா என் சித்தி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறல, சித்தி பொண்ணு நிச்சயத்துக்கு. அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லை. அதான் நான் நீங்க திருப்பதிக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன். சொன்னியா? சொன்னவே ஞாபகமே இல்லை. இப்போ என்ன அதுக்கு செங்கலம் போகணும் இல்லையா? அதுக்காக கொஞ்சம் என்னோட அந்த ரெட்டப்பட்ட செயின் கொடுத்தீங்கன்னா போட்டுன்னு போயிட்டு வந்து அவுத்து கொடுத்துருவோம் உங்ககிட்ட. சரிண்ணா? பத்திரமா போயிட்டு பத்திரமா எடுத்து வந்து கொடுக்கணும். கண்டிப்பா பத்திரமா எடுத்து வந்து கொடுத்துறேன். சரி கிளம்பிட்டு போகும்போது வா தரேன். ரொம்ப நன்றிங்க. நம்ம நகை இதுக்கிட்ட கேட்டு வாங்கிறதுக்குள்ள உசிரியே போதுரியம்மா. இது நம்ம எனக்கு நகை வாங்கி போட்ட மாதிரியும் புள்ளனா இது புள்ள வந்து நகை வாங்கி போட்ட மாதிரியும் நம்ம இதுக்கிட்ட கெஞ்ச வேண்டி தருது. எங்கள் அம்மா வீட்டில் போட்டாங்க. என் நகை வாங்கி பத்திரமா வச்சுக்குது, எல்லா நகை அதனை வச்சுக்குது, எனக்கு மட்டும் வச்சுக்குது. அதுக்கிட்ட இருந்து என்ன ஃபங்க்ஷனுக்கு போகணும்னா கேட்கறதுக்குள்ள உயிரே போகுது. ஏன்டா அப்படின்னா குடும்ப பண்ணிட்டு தெரியல. என்னடியா தனியாக நின்று குழம்பினக்கா? அது ஒன்றும் இல்லைதா, நீங்கள் மட்டும் வீட்டில் இருக்கும்போது தங்க வலையிலும் எத்தனை வலையில் இதில் ஒரு 12 வலை, இதில் ஒரு 12 வலை, 24 வலையில் கழுத்தில் செயின் தான் இதெல்லாம் போட்டு நிற்கிங்க. உங்களை வந்து திருடன் தூங்கி போக மாட்டேங்கிறானே, அதை யோசிச்சுருக்கேன். உங்களை தூக்கினாலே அவன் லைஃப்பில் செட்டில் ஆயிடுவான். எந்த திருடன் வர மாட்டேங்கிறானே. ஆசையா உனக்கு திருடன் வந்து எல்லாத்தையும் பிடிக்கணும் போகணுன்னு? இல்லத்த எங்களுக்கு ஏதாவது நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகணும் சொல்லிட்டு நகை கேட்டால் மட்டும் பத்திரமா போய் இத்தனை போயிட்டு பத்திரமா போடுவாங்கன்னு சொல்றீங்களே. நீங்கள் எப்படி ஒரு நகை கடை மாதிரி சுற்றி நிற்கீங்களே, அதான் கேட்குறேன். என் நகை மேலே ஒருத்தனால கை வைக்க முடியாது. என் நகை பார்த்துக்கு எனக்கு தெரியும். நீங்களாம் அந்த மாதிரி உஷார் கிடையாது. அப்படியே எங்கன்னா பராக்கு பார்த்து சுற்றி இருப்பீங்க. எவனாவது பச்சனை போயிட்டானா போனால் வருமா? ஒரு சவரன் நகை எவ்வளோ விற்குது? 1 லட்ச ரூபா தாண்டி போயின்னு இருக்குது. அதுக்கு தான் பத்திரமா நானே வாங்கி வச்சிருக்கேன். போட்டுன்னு பத்திரமா போயிட்டு பத்திரமா எடுத்து வந்து கொடுக்குற மாதிரி இருந்தால் வாங்கி போங்கன்னு. சரிங்க. உங்கள் மாமியார் உங்களை எப்படி தான் பண்ணாங்களா? அந்த கதை உங்களுக்கு ரொம்ப முக்கியமா? வேலை பார் போய் 12 மணிக்கு டான் சாப்பாடு ரெடி ஆகணும். சரிங்க. நீங்கள் சொன்னால் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். போட்டுன்னு வந்து 10 சவரன் நகை தான். இதில் இவ்வளோ வாயப்போ நம்ம 100 சவரன் நகை போட்டு வந்த மாதிரி நம்மளை ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முதல்ல அனுமதிச்சது அதுவே பெரிய விஷயம். டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடலாம். இந்த மனுஷனுக்கு வேறு ஃபோன் பண்ணி வர சொல்லணும் சீக்கிரமா. அந்த இருந்து தொழிற்சாரன்னு தெரியல. எங்க குழம்புல மிளகுலாம் போட சொன்னேன், மறந்து அப்புறம் போய் சொல்லு முதல்ல. சொல்கிறத அம்மா வீட்டு சொந்தக்கார ஃபங்க்ஷனுக்கு போகிறது வந்து அப்படியே குச்சின்னு ஓடுறா பார். இதுவே நம்ம சொந்தக்காரங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா எனக்கு கை வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, தலை வலிக்குதுன்னு வா. நான் வரேன், நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, நான் வீட்டை பார்த்துக்கிறேன். இப்படி பொறுப்பாக இருக்கிற மாதிரி நடிப்பா. அதே அவுட்டு ஃபங்க்ஷன் இருந்தால் இப்படி குச்சின்னு ஓடுறா பார். ஏன்டியா ஒரு நிமிஷங்க வா. ஐயோ மாமியார் கேள்வி எதுக்கு கூப்பிட்டுன்னு தெரியலையே. என்னத்த சக்கரை கம்மியாக இருக்கா? என்ன காப்பில உன்னைங்க வான்னு சொன்னேன். இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசி வந்தது. என்னாச்சு இதுக்கு? சொல்லுங்க. ஆமாம் உன் சித்தி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு யார் வருவாங்க? அது யாரோ வருவாங்க. மாப்பிள்ளை வீட்டு சொந்தக்காரங்க வருவாங்க, எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் வருவாங்க. யார் வராங்கன்னு என்கிட்ட லிஸ்ட் இல்லையா? அப்படியே உன் அண்ணன் ஆத்தாக்காரி எல்லாம் வருவாங்களே? கண்டிப்பாக வருவாங்க. இங்கே பாரு, ஃபங்க்ஷனுக்கு போனோமா வந்தமான்னு இருக்கணும். அங்கே போய் உங்கள் ஆத்தாக்காரிக்கிட்டையும் அண்ணங்காரங்கிட்டையும் கொஞ்சம் கொலாவி நின்றன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் நீ. இது ரொம்ப நல்ல கதையாக இருக்குது. அம்மா கிட்ட பேசக்கூடாது, அண்ணன் கிட்ட பேசக்கூடாது. என்ன சட்டம் இது? இங்கே பாரு, இதுக்கெல்லாம் சரின்னா நீ போ ஃபங்க்ஷனுக்கு. ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு போத்தாவல எங்கே போத்தாவல வீட்லேயே கடை வர்ற ஆத்தத்துக்கு இந்த கழுவி இப்போ என்ன பண்ண போகிறேன் பார்த்தனே. என்னடியா கிரிமினலாக யோசிக்கிறியா? இல்லத்த நீங்கள் சொல்லிட்டீங்களே. எங்கள் அம்மா கிட்டேயும் அண்ணன் கிட்டேயும் பேச மாட்டேன். அவங்க இருக்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். நீங்கள் எப்படி சொல்லிட்டு அங்கே போய் கொஞ்சிட்டு வந்தா இல்லைன்னா தெரிய போகுது அப்படின்னு மட்டும் நீ நினைக்காத. நான் ஆள் வச்சிருக்கேன் உன்னை பார்க்கறதுக்கு. வேவு அந்த வேவு பார்க்கறதுக்கு வச்சிருக்கேன். என்ன வேவு பார்க்கறதுக்கு ஆள் வச்சிருக்கீங்களா? யார் இது? 10 மாதம் வயிற்றுல சுமந்து பெத்தம் பத்தியா என் புள்ள அவன் இருக்கான் எனக்கு. என்னடி இழிப்பு? ஒன்றும் இல்லத்த நல்ல ஒரு உளவாளியாக தான் வச்சிருக்கீங்க. போனோமா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோமா வந்துனே இருக்கணும். சரிங்கத்த உங்கள் அக்கா கறியை வரேன்னு சொன்னாலா? இல்லத்த அக்கா வரல, நான் மட்டும் தான் போகிறேன். ஏன் ஆத்தாக்காரி வீட்டு ஃபங்க்ஷன்னா ஓடுவாள முன்னாடியே என்னாச்சு?
அக்காவுக்கு வந்து இது வரத்துக்கு விருப்பம் இல்லையா, வீட பாத்துக்கணுமா, கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு, நீ மட்டும் போயிட்டு அப்படி சொல்லிச்சு. என்னடி இது ஆச்சரியமா இருக்குது, வீட்டு மேலே இவ்வளோ அக்கறையா? சரிங்க அத்தை, மொழி எவ்வளோ எழுதா? ஏடி நிச்சயமத்துக்கு போய் யாரும் மொழி எழுதுவாங்களா? அப்படியே நிச்சயமத்துக்கு எழுத மாட்டாங்களா? சரி உங்க பேரை போட்டு ஒரு 10,000 ரூபாய் எழுதலான்னு பார்த்தேன். ஆமா பணம் அப்படியே கொட்டி கிடக்குது, 10,000 ரூபாய் மொழி எழுதுவேன். நிச்சயமத்துக்கு மொழி எவனும் எழுத மாட்டான். அப்போ அப்ப கல்யாணத்துக்கு எது இல்லைன்னா கல்யாணத்துக்கு நீ முதல்ல போறியா இல்லையா அப்புறம் பார்க்கலாம். கிழவி ஏதோ உள்குத்து வச்சு பேசுற மாதிரி இருக்கு. பாத்துக்கலாம் போ, குழம்புல சொன்னதெல்லாம் போட சொல்லு போ. சரிங்க அத்தை. அம்மா கிட்ட பேசக்கூடாது, அண்ணன் கிட்ட பேசக்கூடாது, அண்ணி கிட்ட பேசக்கூடாது, அண்ணன் பசங்க கிட்ட பேசக்கூடாது, ரூல்ஸ் மேல ரூல்ஸ் போட்டுனே போகும்போது விட்டா இது ரூல்ஸ் இப்ப யார் மதிக்கிறாங்க? செங்கல ஃபங்க்ஷனுக்கு போறோம், அங்க போய் கூடி கொலாபுரம் ஸ்பை வச்சுக்கிறாம ஸ்பைய நட்டக்காலம் ஏழாச்சே. நான் என்ன சொல்றேன்னா அதை தான் சொல்லுவாங்க. எப்படி ஓடுறாப்ப ஏடி இங்க தான் உட்காந்து நிக்குதே. நான் அப்பயே சொன்னேன் பின் வாசல் பக்கமா போலான்னு சொல்லிட்டு, நீ தானே இந்த பக்கம் போலான்னு சொன்னேன். இப்போ கேள்வி கேட்கும் போது சொல்லு. இவளுங்க 2 பேரும் எங்க ஜோடியா கிளம்பிட்டாளுங்க, கூடயே அடங்க மாட்டாளுங்கம்மா, சுத்தினே இருப்பாங்க. ஏடி எங்கடி கிளம்பிட்டீங்க 2 பேரா? அத்தை அது வந்து நாங்க வந்து ரேஷன் கடைக்கு போறோம். ரேஷன் கடைக்கு ஒருத்தி போனா ஆகாதா, ஜோடி போட்டு 2 பேர் தான் போணுமா? நான் முன்னாடி உங்ககிட்ட என்ன சொன்னேன், அத்தை கிட்ட கார்டு குத்து பை குத்து அனுப்பு, அவங்க அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வருவாங்கன்னு சொன்னா இல்லையா? என்னது நான் போயிட்டு வரேன் ரேஷன் கடைக்கு, அங்க போயிட்டு அரிசி மூட்டை நான் தூக்கின்னு வருவா, பருப்பை நான் தூக்கின்னு வருவா, நீங்க சோக்கா வீட்டில் உட்காந்துப்பீங்களா? பாத்துக்கோ, அதை வெயிட்டு தூக்கின சொன்னோன்னே நான் ஆட்ட ஆடுது பாரு. அத்தை அதனால தான் நாங்கள் உங்களை அனுப்பல, நாங்கள் போகிறோம். அவள் வண்டி ஓட்ட தெரியும், அதனால அவள் வரேன் என் கூட. நான் வந்து பொருள் வாங்கி வண்டியில் வச்சு நான் கூட வருவேன். அதுக்கு தான் நாங்கள் 2 பேரும் போகிறோம். எனக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, நான் மட்டுமே போயிட்டு வந்துருப்பேன். ஆமாம் இது ஒரு சாக்கு உங்களுக்கு. போனம்மா வந்தமான்னு இருங்கடியா, இன்னைக்கு போது ரேஷன் கடையில் ஓட்டப்படாதீங்க. சரிங்க அத்தை, போன உடனே நேராக போயிட்டு லைன்லாம் இது நிற்க மாட்டோம். எங்கள் அத்தை வந்து போனோமா வந்த மாதிரி இருக்க சொன்னாங்க, அதில் ஃபஸ்ட்டு எங்களுக்கு போட்டு கொடுங்க பில்லு அப்படி சொல்லிட்டு நேராக போகிறோம், வாங்கி வந்துனே இருக்கிறோம். ஆமாம் இந்த வாய் சாப்பிடாத ஒன்றும் பிரச்சனை கிடையாது, போயிட்டு வாங்க சீக்கிரமா. அத்தை பச்சரிசி புழுங்கலசி 2மே வாங்கிக்குவா இல்லை பச்சரிசி மட்டும் வாங்கிக்குவா? ஏன் வண்டியில் தான் போறீங்க, ஏற்றுக்கிறதுக்கு வலிக்குதா புழுங்கலசி வாங்க? இல்லை அத்தை போன மாதம் வாங்கின அரிசி கொஞ்சம் இருக்குது, அதான் அதை காலி பண்ணிட்டு அப்புறமா வாங்கிக்கலாமா என்ன ஏதுன்னு கேட்குறேன். இங்கே பாரு டிப்பனுக்குலாம் வந்து அந்த அரிசி தானே போகிற புழுங்கலசி ரசனசியா? டிப்பனுக்கு போகிறது கரெக்டாக இருக்கும், அது ஒரு நாளைக்கு போட்டால் சரியாக போடும். நீ வாங்கிடுவா நல்லா டிப்பனுக்கு போகிற அரிசியை குண்டு அரிசியை கேட்டு வாங்கு. ஏன்னா குண்டு அரிசி தான் இட்லி வந்து நல்லா மெத்துன்னு புசு புசுன்னு வரும். இப்படிதான் நீட் அரிசி வாங்கினா வச்சுக்க சாப்பாடு வடிக்க கரெக்டாக இருக்கும். நம்ம தான் சாப்பாடு வடிக்கிறது இல்லையா, உங்களுக்கு தான் அதை தின்னா அடிச்சுக்கிதா, அதனால வந்து அந்த அரிசி வேணாம், குண்டு அரிசியாக கேட்டு வாங்கிடுவாங்க. கொழுப்பை பற்றிய கேள்விக்கு சரிங்க அத்தை. வாப்பலாம் வாசிக்கிறவா போயிட்டு வரதே. ஏண்டியா வரும்போது கடையில் 10 ரூபாய்க்கு வெத்தலை வாங்கிவாங்க, ஒரு கவுளி வெத்தலை. அத்தை ஒரு கவுளி வெத்தலை 10 ரூபாய்க்கு தர மாட்டாங்க, 2 வெத்தலை தருவாங்க 10 ரூபாய்க்கு. எது 2 வெத்தலை தானா? உங்களை பார்த்தோன்னா 2 வெத்தலை தான் தருவாங்க, நானே போய் வாங்கிக்கிறேன் போங்க. கொழுப்பப்ப இந்த வீட்டில் ஒத்திக்கு இருக்க கொழுப்பு கொஞ்சம் நல்ல கொழுப்பு கிடையாது. கல்யாணம் பண்ணி வரும்போது நல்ல ஓமக்குச்சி மாதிரி இருக்காங்க, கல்யாணம் பண்ணி வந்த 3ஆவது மாதமே பார்த்தா நம்மளுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு நல்ல புசு புசு நாய்ப்பிடுறாங்க. எல்லாம் ஊட்டச்சத்து இல்லை. இங்கே அம்மா வீட்டில் இருக்கும்போது அசா புசா சாப்பிட்டுருப்பாங்க, இங்கே வந்து கறியும் மீன் காய்கறியும் அப்படி இப்படி தின்னு நல்ல புசு புசு நாய்ப்பிடுறாங்க. நல்லா ஷைனிங்காக வேறு ஆகிப்பிருக்காங்கலாம், வாயில் அதை பூச்சி மாதிரி இருக்காங்க, அப்புறம் வாய் அதிகமாக போகுது. எல்லாம் இந்த வீட்டோட ராசி படாது. ஆமாம் ரேஷன் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தானே போனாங்க, ஒரு பையன் காணும் ஒன்றும் காணும், நம்மளை ஏமாத்திட்டே வேற எங்கேயாவது போகிறாங்க 2 பேரும் சினிமாக்கு கினிமாக்க அழுதிங்க. அரிசி கிரிசி வாங்காமல் வரட்டும், அதுக்கப்புறம் இருக்குது கச்சேரிங்க. சுடு தண்ணி பச்சை தனியாகவே ஆயிடுச்சு. ஏக்கா இந்த வரண்டி வா வா பொறுமையா வா. மீன் குழம்பு வாசனை தூக்குதே. என்னடி அது ஒன்றும் இல்லைக்கா, மாமியார் கிளி சொல்லிச்சு நீ போடுற காப்பி வந்து பச்சை தண்ணி மாதிரி இருக்குதான், நீ பச்சை தண்ணி கூட இல்லை சுத்த தண்ணி மாதிரி இருக்கான். அது எப்பயுமே அப்படிதான் பேசும். இன்னொரு முக்கியமான விஷயம்க்கா, என்னது மீன் குழம்பு வந்து சாதா மீன் குழம்பு மாதிரி இருக்கக்கூடாதான். வந்து அதை சுற்றி வெள்ளைக்கடுகு மிளகு ஜீரகம் பூண்டு சுக்கு இதெல்லாம் போட்டு அரைச்சி, அதுவும் அம்மியில் மிக்ஸில் அரைக்கக்கூடாதான், அம்மியில் அரைச்சி அந்த குழம்பு ஊற்றி சொல்லியிருக்கு. அந்த மாதிரி வச்சா அந்த காரப்பொடி மீன் நல்லா இருக்குமா? அரைச்சி ஊற்றி வச்சுட்டேன் குழம்பு வச்சிட்டியா? ஆமா அந்த மீன் குழம்பு அப்படி தான் எனக்கு தெரியாதா, நான் நேற்று இன்னைக்கு தான் கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன். எவ்வளோ வருஷமா நான் சமைச்சிருக்கேன், எனக்கு தெரியாதா அந்த மீன் எப்படி குழம்பு வைக்கணும்னு? மாமியார் எழுத நினச்சிருக்கு போது நேற்று தான் நீ கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன், இப்போ தான் புதுசாக சமைக்க கற்றுனுக்க சொல்லிட்டு சொல்லி அனுப்புறேங்கிட்ட. குழம்பு கொச்சி முடிச்சு ஆஃப் பண்ணிட்டேன். சாப்பிடுறியா? எங்க நான் மட்டும் முதல்ல சாப்பிட்றது, மாமியார் கிளி போட்டு முடிச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட முடியும். ஊருக்கு நான் சாப்பிட திட்டுமே, கொஞ்சோண்டு போட்டு சாப்பிட்றேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாரு குழம்பு. சாப்பிடலாம் கொஞ்சம் நேரம் குழம்பு ஆறட்டும், மீனில் வந்து ஊட்டம் நல்லா அந்த குழம்புல. ஆறின மீன் குழம்பு தான் நல்லா இருக்குன்றியா? இது வந்து மருந்து குழம்பு மாதிரி சுட சுட சாப்பிட்டதே நீ உடம்புல இருக்க கெட்ட தண்ணி போவோம், உடம்புல நல்லா லைட் வெயிட் ஆகிடும். அப்படியே சொல்ற? ஆமா நீ சாப்பிட்டது இல்லையா? இங்க ரொம்ப நாள் ஆகுது, நீ எப்போ லாஸ்ட்டாக வச்சு சொல்லு பார்க்கலாம். போன வருஷம் வச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு எனக்கு. என்னம்மா இந்த மீனை நம்ம ஊரில் கிடைக்காத மாதிரி வருஷத்துக்கு ஒரு தான் காரப்பொடி மீன் குழம்பு வைக்கிறல? இந்த மீன் வாங்கதே காலை என்ன பேச்சு பேசினேன்? இது வஞ்சரம் வாங்க தானே, அது வாங்க சொரா வாங்க தானே, யாரா வாங்க தானே பேசல நீ? பேசணும் தான், ஆனால் இது உடம்புக்கு நல்லது தானே இந்த மீன். நான் கூட அந்த மீனில் விலை அதிகம், இது விலை கம்மி சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்துட்டியோ அப்படின்னு நினச்சேன். திமிரு தான் உனக்கு. எங்கக்கா கீதாவை காணா? கீதாக்கு வயிறு வலிக்கு தாண்டி பட்டுனுக்கா. ஏன் என்னாச்சே? தலைக்கு ஊற்றிங்கன்னா அதை வயிறு வலிக்கு சொல்லிட்டு பட்டுனுக்கா. பொண்ணா பிறந்தா மாசம் இது ஒரு தொல்லை. இது ஒரு கழி வருதுக்கா, அது அந்த பக்கம் வந்து கம்முறேன். அப்புறம்க்கா மாமியார் சொன்ன மாதிரி குழம்பு வச்சுட்டியா? வச்சுட்டேன்டி, மாமியாருக்கு பிடிக்கும் சொல்லிட்டு தான் நான் சுத்தம் கார குடிமீனே வாங்கினேன். அவங்க தான் இந்த குழம்பு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏண்டியா வாழைப்பழத்தை தோலை எப்படி வயலில் போட்டு வச்சுக்கிட்டே? ஐயோ யாரும் தெரியல, யார் பார்த்த வேலை வாழைப்பழத்தை தூக்கி வயலில் போட்டு வச்சுக்கிட்டே? டஸ்ட்பின்ல போடணும் இல்லை மாடுக்கு போகணும் தெரியாது? ஏன் வழிக்கு விழுந்துட்டீங்களா? ரொம்ப ஆசைப்படுறியேண்ணா கிளவி உஷாராச்சே, விழுந்திருக்காது.
இந்த வீட்டு பொம்பளைங்களுக்கு கொஞ்சம் கூட பயபக்தின்றதே கிடையாது. நானா இருக்கே பார்த்து தாண்டி வந்துட்டேன். இதை பசங்க வந்து ஓடி வந்து வழிக்கு வந்திருந்தா என்ன பண்றது? என்ன இந்த வீட்டில் லாஸ்ட் மாடு இருக்குது பார்த்தியா, அவள் வேலையாக தான் இருக்கும். இந்த ஒழுக்கம் கட்ட வேலை அவள் தான் முதல்ல செய்வா. யாருக்கா சொல்லுது? பெரிய பொண்ணு சொல்லுதுரி. ஆமாக்கா, அவள் தான் வாழைப்பழம் சாப்பிட்டு போனா அந்த மாடு பார்த்து தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க பாரு. நம்ம மாமியார் செம்ம உசார் தான். பெரிய வயசுல பெரிய வந்திருக்கிறாள், நிற்கிறாள், எதிர்க்க உட்காரலாமா? கொஞ்சம் கூட அறிவு தான் பாரு, எப்படி உட்காந்துங்க அப்புறம் மாடு மாதிரி. மரியாதைன்றது கொஞ்சம் கூட கிடையாது இந்த வீட்டில். மரியாதை கட்ட ஒழுங்கு. ஏய் எந்திரிச்சு நில்லு. என்னால எந்திரிக்கலாம் முடியாது. இந்த பெரியவங்க அவங்க நிற்கும் போது அவங்க எதிர்க்க உட்காந்து எந்திரிடி. ஆனா இதை ரொம்ப டூ மச். நீ தான் இந்த மாதிரி மரியாதை குத்தே கெட்டு வச்சுக்கிற மாமியார. கும்மரு அவ சிக்னல் கொடுக்குறா, ஏந்து நிற்கிறா. இவளுக்கா ஏந்து நிற்கணும்னு அறிவு கிடையாது. கூட்டு கிளம்பி தானே விடுங்க. எங்க சுடிதார் போட்டு ஒருத்தி சுற்றி இருப்பாள். எங்க வா கீதா பார்த்தா? கீதாக்கு வந்து வயிறு வலிக்குதான் படுத்துனுக்கா. கொஞ்சம் கொஞ்சமா தின்னா தானே வயிறு வலிக்காம இருக்கும். அது முறுக்கு ஓட்டாட சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அடிச்சு நவுத்துனா வயிறு தான் வலிக்கும். தீபாவளிக்கு கொஞ்சம் கொஞ்சமா செய்யணும். இஷ்டத்துக்கு செஞ்சு வச்சிருந்தா காலி பண்ண தின்னு காலி பண்ணி வச்சுக்குது. அத்தை அதனால வயிறு வலிக்கலாம். அதுக்கு வந்து மாசம் தலை குத்தி பண்ணல, அதனால வயிறு வலிக்குதான். ஓ தலை குத்திங்களால? அவளுக்கு வந்து தனியா தட்டு தண்ணிலாம் கொடுத்துட்டீங்களா? தமிழ் கட்டு பக்கம்லாம் வரக்கூடாது, சாமி ரூம் பக்கம்லாம் வரக்கூடாது சொல்லி வை. எத்தனை வாட்டி சொன்னாலும் அந்த எருமைக்கு அறிவே இருக்க மாட்டேது. ஏன் புதுசா இப்போ ஏஜ் அட்டென்ட் பண்ணிருக்கா கீதா? கொழுப்படுத்தவ. தலை குத்திங்கன்னா இங்கே வரக்கூடாதுன்னு தெரியாது உனக்கு? மற்றதை தொடக்கூடாதுன்னு தெரியாது? 3 நாளைக்கு அவளை அங்கே உள்ளே உட்கார சொல்லு. ஏன் தெரியல பண்றீங்க? இந்த காலத்துல இந்த மாதிரி இருக்கலாமா? நானா இருக்கவே தனியா ரூம்ல படுக்க வச்சிருக்கேன். என் மாமியில நினைத்துல பண்ணா வீட்டு பின்னாடி அங்க மரம் கட்டல போட்டு வச்சுக்க பத்தி அங்கதான் படுக்க வைக்கும். எங்க சொல்லுது? எங்கக்கா படுக்க வச்சுக்கிட்ட? கிணத்து பக்கத்துல. ஐயோ ஏன் தேங்க போய் பட்டுருந்தீங்க வீட்டுக்கு இடையில சொல்லிட்டா? என் மாமியார் அவ்வளோ சிட்டி கலக்கு ஊற்றினா வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அதனால 3 நாளைக்கு 5 நாளைக்கு அங்கே தான் இருக்கும். நான் சரியான குடும்பக்கார மாமியார் இருந்திருக்கும் இருக்க. அந்த மாதிரி சுத்த மொத்தமாக இருந்தால் தான் வீடு வசதி நகை நட்டு அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன். நான் சுத்தம் என்னன்னு வச்சுக்கேன் அப்படின்னா முடிஞ்சது கதை நட்டோட தான் போய் நிற்கணும். சுத்தனால என்னன்னு தெரியாது. உங்களுக்கு சுட்டு போட்டால் கூட வராது. ஆம்பளைங்க கண்ணில் படாத அளவுக்கு காலை 4 மணிக்கெலாம் எழுந்து தலைக்கு குளிச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுல நம்மளே துவச்சி போட்டு அதெல்லாம் யார் கண்ணிலையும் படக்கூடாது. காய வச்சு மடிச்சு வைக்கணும். அந்த மாதிரி கட்டுக்கோப்பா அந்த நாங்களாம். ஓ 4 மணி குடும்பம் அப்பயும் இருக்கா? அது கட்டுக்கோப்பா இருந்தது கிடையாது, கொடுமைப்படுத்துதுன்னு அர்த்தம். என்னடி கொடுமை பண்ணிட்டாங்க அப்படியே? மாதம் தலைக்கு ஊற்றிக்குதுன்றது இயற்கையாக வந்து பொண்ணுங்களுக்கு வர ஒரு இது. அப்போ வந்து அவங்கள பூ மாதிரி பார்த்துக்கணும், அவங்கள வேலை செய்ய விடக்கூடாது. முக்கால்வாசி வந்து அப்போல்லாம் காடு மேடு மழை தான் இருந்துச்சு. எல்லாம் கட்டை பொறுக்க போகிறேன், அங்கே போகிறேன், விவசாய வேலைக்கு போகிறேன், காட்டுக்கு அப்படிலாம் போகக்கூடாது, வீட்டிலே இருக்கணும். ஏன்னா அந்த வாசனைக்கு வந்து மிருகம் எதுனா வந்து அட்டாக் பண்ணிட போகுது அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக பாதுகாப்பாக வைக்கணும்னா தனியாக உட்கார சொன்னாங்க. அவங்களுக்கு சாப்பாடுலாம் எடுத்து வந்து கொடுங்க, அவங்க நல்லா பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்களை மாதிரி ஆளுங்களாம் வந்து அதை அறக்குறையாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களை எடுத்துன்னு போய் தனியாக ரூமில் போடுறது, அவங்க இத்தை தொடக்கூடாது அத்தை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சித்திரவதை பண்ணி நிற்கிங்க. அறகுறை அறிவுங்களா? என்னடி விட்டு ரொம்ப திமிரா பேசினே போற? ஓ அதான் காரணமா தனியா பொண்ணுங்களை உட்கார வச்சதுக்கு காரணம்? இங்க பாரு, இந்த வீட்டு நடைமுறை அதுதான். அதெல்லாம் கடைப்பிடிக்கிற மாதிரி இருந்தா இந்த வீட்டில் இருக்கலாம். நாங்கள் எங்க இஷ்டத்துக்கு தான் ஆடுவோம், நாங்கள் எங்க இஷ்டத்துக்கு தான் பாடுவோம்னா கிளம்பி அவங்க ஆத்தா வீட்டுக்கு போயினே இருக்கலாம். நான் முதல்ல கிளம்புறேன். எனக்கு நாளைக்கு டேட் வரப்போகுது. ஏய் நில்லு, எங்க போறீங்க? அக்கா இங்கே இருந்து இப்போ ரொம்ப கொடுமைப்பட்டேன்க்கா. தனியாக படுக்கணும், அத்தை தொடக்கூடாது இத்தை தொடக்கூடாது அப்படி சொல்லிட்டேன். இல்லை காலை 4 மணிக்கு வரை இருந்து குளிக்கணுமா? இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. தரமாக குளிக்க சொல்கிறியா? அது ஓகே, சுத்தமாக இருக்கணுன்றதுக்காக குளிக்க சொல்கிறாங்க. எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து ஹைஜீனிக் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணால் அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. வயசானவங்க அப்படி தான் பேச செய்வாங்க. அதுக்கு புஸ்கு அம்மா வீட்டு கிளம்பிடுவேன். உங்களுக்கு நிலைமை கொஞ்சம் நினச்சி பாரு. அவனா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டா ஜாலியாக சந்தோஷமாக தான் இருப்பான். அவன் அம்மா வீட்டுக்கு நான் போயிட்டு சொல்லிட்டு கவலைப்பட போகிறான். எப்படா வாய்ப்பு கிடைக்கும் ஓடலான்னு பார்த்து உட்காந்து காப்படாது. ஆமா எனக்கு கூட 2 நாள் கழிச்சு தலை ஊற்றி பண்ணானே. நான் கூட இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். போங்கடி எல்லாரும் போங்க, வீட்டில் ஒருத்தியா இருக்காதீங்க, ஓடுங்க எல்லாரும் ஓடுங்க. இந்த குடும்பத்தை கட்டுக்காப்பா வச்சு கட்டி காப்பாற்றுறதுக்குள்ள என் உசுறு போயிடும் போல இருக்கேன். ஏதாவது ஒன்றாவது சொல்லிட்டு பச்சு கேட்குதுங்களா? பேசுறது சிசு வைக்கும். சரி காரப்பொடி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. யாருக்கு பசிக்குது உட்காருங்க, சாப்பிட போகிறேன். இது ஒரு சோத்து பண்டாரம். எவ்வளோ சீரியஸாக பேசின்னு இருக்கான். சாப்பிட சொல்லுது பாரு. ஏன்டி ரேஷன் கடைக்கு போயிட்டு அரிசி பருப்பு என்ன சொல்லுதுன்னா போனீங்க? எங்க ஒன்றுத்தே காணா? உங்கள் பேர் சொல்லி போய் கேட்டோம். எதுவும் இல்லை அடுத்த வாரம் தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திமிர் பிடிச்சிருவாங்க. எங்கே ஊர் சுற்றிட்டு வந்துருக்காளுங்க. ரேஷன் கடைக்கு போல எங்கேயும் போல. அத்தை ரேஷன் கடைக்கு தான் போயிட்டு வந்தா. ரேஷன் கடை திறக்கவே இல்லை. அப்போ அந்த கீதா எப்படி சொன்னாங்க ரேஷன் கடை தந்துருக்குது காலையில்? திறந்தாங்களா? அதுக்கப்புறம் மூடிட்டு ஆஃபீஸ்க்கு எங்கே போயிருக்காங்களா? அடுத்த வாரம் தான் திறப்பாங்களாம். ரேஷன் கடைக்கு போகிறவங்க ஒரு பைய எடுத்துன்னு போல, ஒரு எதுவுமே எடுத்துன்னு போல, கையை வீசி தானே போனீங்க. எங்கே போய் சுற்றிட்டு வரீங்களா? ஐயோ அம்மா, அப்படியே உங்கள் புள்ள வந்து லட்சக்கணக்கில் அப்படியே நோட்டு எடுத்து வந்து கொடுத்தாரு. நாங்கள் போய் ஊர் சுற்றி பார்த்துட்டு வரோம். நீ வேறு சும்மா கடை. ஏய் என்ன நீங்கள் வேறு அமைதியாக இருங்க. வயசான காலத்தில் ஹார்ட் அட்டாக் இருந்தால் வந்து போய் டென்ஷன் ஆகாமல் அமைதியாக இருங்க. அடுத்த வாரம் போடுறாங்களா பருப்பு என்னெல்லாம் வாங்கி வந்து கொடுக்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. உங்ககிட்ட மல்ல அடிக்கிறதுக்கு எங்கன்னா காசி ராமேஸ்வரன் எங்க கோயில் குளம் போயிடலாமான்னு பார்க்குறேன் நானும். ஐயா ஜாலி எப்போ போறீங்க? அதாண்டி அண்ணன் எப்போ சாவான் தின்ன எப்போ காலியாகும்னு காத்துன்னு இருக்கியா? ஆட்டம் ஆடுறதுக்கு கிளவியாவது போறதாவது. அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நம்ம கொடுக்கவே கொடுக்காத. அதான் சாப்பாடு எடுத்துட்டுமா சாப்பிட்றீங்களா? என்ன ஆரம்பம் சோறு தானே உனக்கு? இல்லை டைம் ஆச்சு, மணி 12 ஆயிடுச்சு. 12 மணிக்கு தானே அதே சாப்பாடு போட்டு தரனால ஏன்னா உங்களுக்கு வந்து சுகர் பிபி மயக்கம் எல்லாமே வந்துடும்டி. இப்போ கூட பசியில தான் கத்திருக்காங்க. ஆமா இல்லாதெல்லாம் வர வச்சிருங்க நீங்களே. சரி எல்லாம் கை கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம். மீன் வறுத்து வச்சிருக்கியாக்கா? நீ காரப்பொடி மீன் தண்டி வேணாம் வறுக்கலடி. வறுத்து தான் நல்லா இருந்திருக்கும். வாய்க்கு நல்லா வாட்டமா கேக்குது பாரு. என் பேச்சு தயவு செஞ்சு நீங்கள் வரையாதீங்க. கோவமா வருது எனக்கு. என்னடி திமிரா? பின்ன என்ன ஏன்டி கொந்தளிக்கிற? கம்முனு. நம்ம நான்வெஜ் சாப்பிட்றதே இந்த புதன்கிழமை ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள். சனிக்கிழமை சாப்பிடக்கூடாது, வெள்ளிக்கிழமை சாப்பிடக்கூடாது.
செவ்வாய்க்கிழமை சாப்பிடக்கூடாது. சில நேரத்தில் இந்த கிருத்திகை அமாவாசை வந்துச்சுன்னா திங்கக்கிழமையும் சாப்பிடக்கூடாது. வியாழக்கிழமையும் தட்சிணாமூர்த்தி சாய்பாபா அப்படின்னு எதனா ஒன்று சொல்லி அன்னைக்கே சாப்பிடக்கூடாது. சாப்பிட்றது இந்த புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. அதுலேயே அது ஏதாவது வராமல் இருந்தால் நம்ம தப்பிச்சோம். அப்பயே கொஞ்சம் மீன் வறுவல் ஒரு கறி அதெல்லாம் செய்யலான்னு எதுவும் கிடையாது. வரையும் மீன் குழம்புனா மீன் குழம்பு, கறி குழம்புனா கறி குழம்பு, எதனா ஒன்று தான் செய்ய சொல்லும். ஏன் நல்லா ஆக்கி அடிச்சு செஞ்சதானாவா? வர அதெல்லாம் துணை தீத்து போடுங்கடியா. கஷ்டப்பட்டு சம்பாதிக்குது எதுக்கு? சாப்பிட்றதுக்கு தானே. இங்கே பாருக்கா, இனிமேல் அது பேச்சு கேட்டுன்னு ஒரு குழம்பு மட்டும் ஒரு பொரியல் மட்டும் நீ செஞ்சுன்னு வச்சுக்கோ, உன் கையை உடச்சு விடுவேன் நான். ஆமா மகாராணி சம்பாதிச்சு தரல, 4 விதமா செஞ்சு போடு. கறி மீன் முட்டை எறா நண்டு எல்லாமே ஆக்கி கொட்டு தினமும். பாரு மாமியாரே திருந்துச்சு, என்ன சொல்லுது அதை சொல்ல வச்சு கேளு, புரியுதா? அப்போ உனக்கு நல்ல மருமகன் பேர் கிடைக்கும். தினமும் கறியும் மீனும் தின்னு வச்சுக்கா சரிக்காது. எங்களோடதுலாம் வாலிப வயசு, கல்ல தின்னா கூட கரைஞ்சு போயிடும். உங்களுக்கு தான் வயசான உடம்பு, புரியுதா? நீங்கள் மட்டும் தினமும் ரசம் சாதம் சாப்பிடுங்க, அவங்களுக்கு மட்டும் ரசம் வச்சு கொடு.